வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தரம் 10 மாணவர்களுக்கு இன்று வரைவுகள் என்ற பாடத்தினை நாங்கள் கற்க இருக்கின்றோம். வரைவுகள் என்ற பாடத்திற்குரிய தேர்ச்சி மட்டங்களை முதலில் நாங்கள் கவனிப்போம். தேர்ச்சி 20 இரண்டு மாறிகளுக்கு இடையில் காணப்படும் தொடர்பை இலகுவாக எடுத்து காட்டும் முறைகளை ஆராய்வார். தேர்ச்சி மட்டம் 21 இரண்டு மாறிகளுக்கு இடையேயான ஏகபரிமாண தொடர்புகளை வரிப்படங்கள் மூலம் விவரிப்பார். கற்றல் பேறுகள் 1. y mx வடிவிலான நேர்கோடு ஒன்றில் அமைந்த இரு புள்ளிகளின் ஆள்கூறுகள் தரப்படின் படித்திறனை காண்பார். 2. y mx வடிவிலான நேர்கோடு ஒன்றின் வரைவு தரப்படின் அதன் படித்திறனை காண்பார். 3. நேர்கோட்டு வரைவின் படித்திறனை அவதானித்து மாறிகள் இரண்டுக்கிடையிலான தொடர்புகளை காண்பார். முதலில் நாங்கள் சார்புகள் எனும் விடயத்தை அவதானிப்போம். இரண்டு மாறிகளுக்கு இடையேயான தொடர்பு சார்புகள் எனப்படும். நாங்கள் உதாரணமாக பார்ப்போம். y x 7 x y 5 இந்த தொடர்புகள் x, y என்ற மாறிகளுக்கு இடையே காணப்படுகின்ற இந்த தொடர்புகளைத்தான் நாங்கள் சார்புகள் என்று கூறுவோம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். y x வர்க்கம் y x வர்க்கம் சக 3 இங்கும் x, y மாறிகளுக்கு இடையான இன்னொரு வகையான தொடர்பு காட்டப்பட்டிருக்கின்றன. இவற்றையும் நாங்கள் சார்புகள் என்றே கூறுவோம். அடுத்து y x கணம் அல்லது y x கணம் சக 3x இது போன்ற தொடர்புகளையும் நாங்கள் சார்புகள் என்று வரையறுப்போம். இப்பொழுது நாங்கள் அவதானிப்போம். y x 7 அல்லது x y 5 இந்த தொடர்புகளை அல்லது இந்த வகையான சார்புகளை ஏகபரிமாண சார்புகள் என்று நாங்கள் வரையறுப்போம். இங்கு மாறிகள் x, y என்பன முதலாம் வலுவில் அமைந்திருப்பதால் இந்த வகையான சார்புகளை நாங்கள் ஏகபரிமாண சார்புகள் என்று வரையறுத்துள்ளோம். அடுத்து y x வர்க்கம் அல்லது y x வர்க்கம் சக 3 இது போன்ற சார்புகளை அவதானித்தீர்களானால் இங்கு x என்ற மாறியினுடைய வலு 2ஆக அமைகின்றது. இந்த வகையான சார்புகளை நாங்கள் இருபடி சார்புகள் என்று வரையறுப்போம். அடுத்து x வலு 3ஆம் வலுவாக அமைகின்ற சார்புகள் அல்லது x வலு அல்லது y வலு வேறு வலுக்களில் அமைகின்ற சார்புகளையும் நாங்கள் வரையறுத்திருக்கின்றோம். அது தொடர்பாக நாம் இந்த அலகில் கற்க இருக்காததால் அதை நாங்கள் வேறு வகை சார்புகள் என்று வரையறுத்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இங்கு முதல் தடவையாக ஏகபரிமாண சார்புகள் தொடர்பாகவே ஆராய இருக்கின்றோம். பாருங்கள், ஏகபரிமாண சார்புகள் ரெண்டு வடிவங்களில் காணப்படும். ஒன்று y mx c என்ற வடிவத்திலோ அல்லது ax by c என்ற வடிவத்திலோ ஏகபரிமாண சார்புகள் காணப்படும். அதுபோல இருபடி சார்புகளை பார்த்தீர்களானால் y ax வர்க்கம் அல்லது y ax வர்க்கம் சக c அல்லது y ax வர்க்கம் சக bx சக c இது போன்ற வடிவங்களில் காணப்படுகின்ற சார்புகள் இருபடி சார்புகளாக இருக்கும். அடுத்து நாங்கள் y mx c வடிவிலான சார்பொன்றின் வரைவினை வரைவது எப்படி என்று பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் y 10x ஒன்றின் வரைவினை வரைவோம். அதற்காக நாங்கள் x வெவ்வேறான x இன் பெருமானங்களுக்குரிய y இன் பெருமானங்கள் எவ்வாறு அமைகின்றது என ஒரு அட்டவணையில் பெருமானங்களை பார்ப்போம். பாருங்கள், x நாங்கள் இங்கு மறை 1, 0, 1 ஆகிய பெருமானங்களை எடுத்திருக்கின்றோம். அதற்குரிய y இன் பெருமானங்களை இப்பொழுது பார்ப்போம். தரப்பட்டிருக்கின்ற சார்பு y 2x ஒன்று, அதில் x பெருமானம் மறை 1 முதலில் பிரதியிடுவோம். ஆகவே y 2 தர மறை 1 சக 1 இதில் நாங்கள் 2 தர மறை 1 மறை 2 சக 1 மறை 2ஐயும் 1ஐயும் கூட்டினால் y மறை 1. ஆகவே x பெருமானம் மறை 1ஆக இருக்கின்ற போது y பெருமானம் மறை 1ஆக அமைகின்றது. அதுபோல் நாங்கள் x பெருமானத்திற்கு 0ஐ பிரதியிட்டு பார்ப்போம். y 2 தர 0 சக 1 இங்கு பாருங்கள் 2 தர 0 0 ஆகவே 0 சக 1 y 1. ஆகவே x பெருமானம் 0 ஆக இருக்கின்ற போது y பெருமானம் 1 ஆக அமைகின்றது. அதுபோல் நாங்கள் x பெருமானம் 1ஐ பிரதியிட்டு பார்ப்போம். y 2 தர x 1ஐ போட்டால் 2 தர 1 சக 1 இப்பொழுது y 2 சக 1
y 3 ஆகும். ஆகவே x உடைய பெருமானம் 1 ஆக இருக்கின்ற போது y உடைய பெருமானம் 3 ஆக இருக்கின்றது. ஆகவே இந்த x இன் பெருமானங்களுக்கு ஒத்த y உடைய பெருமானங்களை கொண்டு நாங்கள் y = 2x1 என்ற சார்புக்குரிய வரைவை வரையலாம். y = 10x1 என்ற அந்த சார்பிற்குரிய வரைவை வரைவதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய புள்ளிகள் மறை 1,1 x உடைய பெருமானம் மறை 1 ஆக இருக்கிற போது y உடைய பெருமானம் மறை 1. ஆகவே மறை 1,1 அதுபோல 0,1 அதுபோல 1,3 இந்த புள்ளிகளை ஆள்கூட்டு தளம் ஒன்றில் குறித்தால் இந்த y = 10x1 என்ற சார்பிற்குரிய வரைவை நாங்கள் வரைந்து கொள்ளலாம். பார்ப்போம். இதற்காக நாங்கள் ஆள்கூட்டு தளமுறை எடுத்துக்கொள்கின்றோம். x உடைய பெருமானம் எங்களுக்கு மறை 3 இலிருந்து நேர் 3 வரையும் எடுத்திருக்கின்றோம். அதேபோல் y அச்சில் மறை 4 இலிருந்து நேர் 4 வரையும் எடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற போல் நாங்கள் ஆள்கூட்டு தளத்தை தெரிவு செய்து கொள்ளலாம். இங்கு எங்களுடைய பெருமானம் x உடைய பெருமானம் மறை 1 1 1 தான். மறை 1 0 1 ஆகிய பெருமானங்களை எடுத்திருக்கின்றோம். அதற்கு y இல் ஆக கூடுதலாக 3 வந்திருக்கின்றது, ஆக குறைவாக மறை 1 வந்திருக்கின்றது. ஆகவே இந்த ஆள்கூட்டு தளம் போதுமானதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் புள்ளிகளை குறிப்போம். முதலாவது புள்ளி மறை 1, மறை 1. உங்களுக்கு புள்ளிகளை குறிக்க ஏற்கனவே தெரியும். இதுதான் மறை 1, மறை 1 என்ற அந்த புள்ளியாக இருக்கும். அடுத்து நாங்கள் 0,1 என்ற புள்ளியை குறிப்போம். இது 0,1 என்ற புள்ளி. அடுத்து நாங்கள் 1,3 என்ற புள்ளியை குறிப்போம். இந்த 3 புள்ளிகளை இணைத்து வரையப்படுகின்ற இந்த நேர்கோடு தான் y = 10x1 என்ற இந்த சார்புக்குரிய வரைவாக இருக்கும். அடுத்து நாங்கள் y = mx c உள்ள ஒரு சார்பின் வரைவின் படித்திறன் m னாலும் வெட்டுத்துண்டு c னாலும் காட்டப்படும். படித்திறன் m வெட்டுத்துண்டு c என்பது ஏற்கனவே நீங்கள் தரம் 9 இல் கற்றிருக்கின்றீர்கள். இப்ப y = mx c என்ற அந்த வடிவத்தில் m படித்திறனாகவும் c வெட்டுத்துண்டு ஆகவும் அமையும். உதாரணமாக பார்த்தால் y = 10x1 என்ற இந்த சார்பை அவதானிங்கள். இதில் y = mx m இருக்கின்ற இடத்தில் 2ம் c இருக்கின்ற இடத்தில் 1ம் இருக்கின்றது. ஆகவே இந்த y = 2x1 என்ற சார்பிற்குரிய படித்திறன் 2 வெட்டுத்துண்டு 1 ஆகும். அடுத்து நாங்கள் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சார்புகளின் படித்திறன்கள் சமனாயின் அவற்றின் வரைவுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமானவை என்ற விடயத்தை கற்றிருக்கின்றோம். அதாவது படித்திறன் சமனான சார்புகளுக்கு வரைவை வரைந்தால் அந்த நேர்கோடுகள் சமாந்தரமானவையாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் சில வரைவுகளை வரைந்து பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் y = 10x1 என்ற சார்புக்குரிய வரைவை இதில் வரைகின்றோம். இது y = 10x1 என்ற சார்புக்குரிய வரைவாக இருக்கும். இந்த வரைவு 3 புள்ளிகளை எடுத்து வரைய வேண்டும். நாங்கள் ஏற்கனவே வரைவை வரைவது எங்களுக்கு தெரிந்திருக்கிற காரணத்தினால் நான் நேரடியாக வரைவை வரைந்து காட்டியிருக்கின்றேன். அடுத்து நாங்கள் y = 10x1 என்ற சார்புக்குரிய வரைவை பார்ப்போம். இது y = 10x1 என்ற சார்புக்குரிய வரைவாக இருக்கும். அடுத்து நாங்கள் y = 10x3 என்ற சார்புக்குரிய வரைவை வரைகின்றோம். அந்த வரைவை பாருங்கள், இது y = 10x3 என்ற சார்புக்குரிய வரைவாக இருக்கும். இங்கு பாருங்கள் y = 10x1 y = 10x1 y = 10x3 இந்த 3 சார்புகளினதும் படித்திறன் 2. இந்த 3 சார்புகளுக்கு உரிய வரைவை அவதானித்து பாருங்கள். இந்த 3 சார்புகளுக்கு உரிய அந்த வரைவு நேர்கோடு 3ம் சமாந்தரமான நேர்கோடுகளாக இருக்கும். ஆகவே நாங்கள் படித்திறன் சமனான சார்புகளுக்குரிய வரைவு சமாந்தரமானதாக இருக்கும் என்ற முடிவுக்கு வருகின்றோம். ax by c வடிவிலான சார்பு ஒன்றின் வரைவினை வரைதல். நாங்கள் ஏற்கனவே y = mx c வடிவில் இருக்கின்ற சார்புகளுக்கு வரைவை வரைந்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ax by c என்ற வடிவில் இருக்கின்ற சார்புகளுக்கு வரைவை எப்படி வரையலாம் என்று பார்ப்போம். உதாரணமாக 2x y = 1 என்ற சார்புக்குரிய வரைவை வரைவோம். பாருங்கள், ஒரு சார்பிற்குரிய வரைவை வரைவதற்கு x இன் வெவ்வேறான பெருமானங்களுக்கு ஒத்த y இன் பெருமானங்களை காண வேண்டும். ஆகவே 2x y = 1 என்ற சார்புக்கு வரைவை வரைவதற்காக நாங்கள் x ற்கு மறை 1 0 1 ஆகிய பெருமானங்களை எடுத்து அதற்கொத்த y இன் பெருமானங்களை காண வேண்டும். பாருங்கள், 2x y = 1 என்ற இந்த சார்பை நாங்கள் y = mx c என்ற வடிவத்திற்கு மாற்றுகின்றோம். அவ்வாறு மாற்றுவதற்கு இந்த 2x சமனுக்கு அங்கால போனால் உங்களுக்கு தெரியும் y = மறை 2x ஆக 1. நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள்.
9ஆம் வகுப்பில் எழுவாய் மாற்றம் கற்றிருப்பீர்கள். அதில் உங்களுக்கு தெரியும் y-ஐ எழுவாய் மாற்றமாக மாற்றினால் எழுவாயாக மாற்றினால் y சமன் மறை 2x1 என வரும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் x-இன் பெருமானங்களை பிரதியிட்டு அதற்கொத்த y-இன் பெருமானங்களை காணலாம். இப்பொழுது நாங்கள் y சமன் சய 2x1 இல் x-க்கு மறை 1ஐ பிரதியிடுவோம். மறை 2 தர மறை 1 சக 1 பாருங்கள் 2 சக 1 y சமன் 3 ஆகும். ஆகவே x-இன் பெருமானம் மறை 1ஆக இருக்கின்ற போது y-இன் பெருமானம் 3 ஆகும். இதுபோல் நாங்கள் x-க்கு பூஜ்ஜியத்தை பிரதியிடலாம். பூஜ்ஜியத்தை பிரதியிட்டால் மறை 2 தர 0 சக 1 அது 0 சக 1. கவனிங்கள் x-இன் பெருமானம் 0ஆக இருக்கின்ற போது y-இன் பெருமானம் 1ஆக அமையும். இதுபோல் நாங்கள் x-ற்கு 1ஐ பிரதியிடலாம். பாருங்கள் மறை 2 தர 1 சக 1 மறை 2 தர 1 மறை 2 சக 1 மறை 2ஐயும் 1ஐயும் கூட்டினால் மறை 1. ஆகவே x-னுடைய பெருமானம் 1ஆக இருக்கின்ற போது y-னுடைய பெருமானம் மறை 1ஆக இருக்கு. இவ்வாறு நாங்கள் x-இன் வெவ்வேறான பெருமானங்களுக்கு ஒத்த y-இன் பெருமானங்களை கண்டு இந்த 2x சக y சமன் 1 என்ற சார்புக்குரிய வரைவை வரையலாம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய புள்ளிகள் மறை 1, 3 0, 1, 1, மறை 1. இந்த 3 புள்ளிகளையும் ஒரு ஆள்கூற்று தளத்தில் குறித்து 2x சக y சமன் 1 என்ற சார்புக்குரிய வரைவை வரையலாம். பாருங்கள் நாம் ஒரு ஆள்கூற்று தளத்தை எடுக்கின்றோம். அதில் எங்களுக்கு முதலாவதாக மறை 1, 3 என்ற புள்ளியை குறிக்கின்றோம். அடுத்து நாங்கள் 0, 1 என்ற புள்ளியை குறிக்கின்றோம். அடுத்து நாங்கள் 1, மறை 1 என்ற புள்ளியை குறிக்கின்றோம். இந்த 3 புள்ளிகளை இணைத்து வரையப்படுகின்ற அந்த நேர்கோடு தான் 2x சக y சமன் 1 என்ற சார்புக்குரிய வரைவாக இருக்கும். அடுத்து நாங்கள் ax சக by சமன் c உள்ள ஒரு சார்பின் வரைவின் படித்திறன் வெட்டுத்துண்டு சொல்வதாக இருந்தால் சார்பினை y சமன் mx சக c என்ற வடிவத்திற்கு மாற்ற வேண்டும். அதாவது தரப்படுகின்ற சார்பு ax சக by சமன் c என்ற வடிவத்தில் இருந்து அதனுடைய படித்திறன் என்ன வெட்டுத்துண்டு என்ன என கேட்டால் நீங்கள் அந்த சார்பினை y சமன் mx சக c என்ற வடிவத்திற்கு மாற்ற வேண்டும். உதாரணமாக பாருங்கள் 2x சக y சமன் 1 இந்த சார்பினுடைய படித்திறன் அல்லது வெட்டுத்துண்டு நீங்கள் காண்பதாக இருந்தால் இந்த சார்பை நாங்கள் y சமன் mx சக c என்ற வடிவத்திற்கு மாற்ற வேண்டும். ஆகவே 2x சக y சமன் 1 இதில் y-ஐ எழுவாயாக மாற்றினீர்கள் என்றால் y சமன் மறை 2x சக 1 என்று வரும். இப்பொழுது பாருங்கள் இந்த சார்பு y சமன் mx சக c என்ற வடிவத்தில் இருக்கின்றது. ஆகவே m இருக்கின்ற இடத்தில் மறை 2ம் c இருக்கின்ற இடத்தில் 1ம் இருக்கின்றது. ஆகவே பாருங்கள் இந்த 2x சக y சமன் 1 என்ற இந்த சார்பின் படித்திறன் மறை 2ஆக இருக்கும். m இருக்கின்ற இடத்தில் மறை 2 இருக்கின்றது. அதுபோல் 2x சக y சமன் 1 என்ற இந்த சார்பினுடைய வெட்டுத்துண்டு பாருங்கள் c இருக்கின்ற இடத்தில் 1 இருக்கின்றது. ஆகவே வெட்டுத்துண்டு 1 ஆக இருக்கும். ஆகவே நீங்கள் ax சக by சமன் c என்ற வடிவத்தில் ஒரு சார்பு தரப்பட்டால் அதன் படித்திறன் என்ன வெட்டுத்துண்டு என்ன என காண்பதற்கு அதை y சமன் mx சக c என்ற வடிவத்திற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் கேத்திர கணித ரீதியில் நேர்கோட்டு வரைவின் படித்திறனை காணல். அதாவது ஒரு நேர்கோட்டு வரைவை உங்களுக்கு தரப்பட்டு அந்த நேர்கோட்டு வரைவினுடைய படித்திறனை நீங்கள் காண வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு காணலாம். ஏற்கனவே சார்பு ஒன்று தரப்பட்டால் சார்பினுடைய படித்திறனை நீங்கள் mc என்றதை வைத்துக்கொண்டு படித்திறன் வெட்டுத்துண்டை காண்பீர்கள். இப்பொழுது வரைவு தரப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆள்கூற்று தளத்தில் xy என்ற ஒரு வரைவு தரப்பட்டிருக்கின்றது. இந்த வரைவினுடைய படித்திறன் என்ன, இந்த நேர்கோட்டினுடைய படித்திறன் என்ன என்று எப்படி காணலாம் என்று பார்ப்போம். பாருங்கள், இந்த நேர்கோட்டில் ஒரு புள்ளியை எடுக்கின்றோம் a, இன்னொரு புள்ளியை எடுக்கின்றோம், அந்த புள்ளியை b என்று குறிக்கின்றோம். ஆக இந்த நேர்கோட்டு வரைவில் இருக்கின்ற ஏதேனும் 2 புள்ளிகளை a, b என்று நாங்கள் எடுத்திருக்கின்றோம். விரும்பிய புள்ளிகளை எடுக்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த a, b என்ற இந்த புள்ளிகளுக்கு இடையேயான கிடைத்தூரம் என்ன, நிலைக்குத்து தூரம் என்ன என்று பார்க்க போகின்றோம். அதற்காக நாங்கள் a இலிருந்து ஒரு கிடைக்கோட்டை வரைந்திருக்கின்றோம். அதுபோல் b இலிருந்து ஒரு நிலைக்குத்து கோட்டை வரைந்திருக்கின்றோம். அப்ப எங்களுக்கு இந்த a, b புள்ளிகளுக்கு இடையிலான கிடைத்தூரம் இவ்வளவாக இருக்கும், நிலைக்குத்து தூரம் இவ்வளவாக இருக்கும். பார்ப்போம். a, b புள்ளிகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம் கவனியுங்கள், இது ஒரு அலகு, இன்னும் ஒரு அலகு, இது இன்னும் ஒரு அலகு, இது இன்னும் ஒரு அலகு. ஆகவே a, b புள்ளிகளுக்கு இடையிலான மொத்த நிலைக்குத்து தூரம் 4 அலகுகளாக இருக்கும். ஆகவே நாங்கள் அதை 4 அலகுகள் என்று குறித்துக் கொள்வோம். அடுத்து நாங்கள்
ஏகம பி புள்ளிகளுக்கு இடையிலான கிடைத்தூரத்தை பார்ப்போம். இப்ப கிடைத்தூரம் ஏசி எவ்வளவு என்று பார்ப்போம். பாருங்கள், இவ்வளவும் ஒரு அலகு, அடுத்து இவ்வளவும் ஒரு அலகு. ஆகவே அந்த ஏகம பி புள்ளிகளுக்கு இடையிலான கிடைத்தூரம் 2 அலகுகளாக இருக்கும். படித்திறன் சமன் நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம் ஆகும். இப்பொழுது நாங்கள் ஏகம பி புள்ளிகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம் 4 அலகுகள், கிடைத்தூரம் 2 அலகால் பிரித்தால் 4 2ஆல் பிரித்தால் 2. ஆகவே இந்த XY என்ற இந்த நேர்கோட்டினுடைய படித்திறன் 2ஆக இருக்கும். இப்ப கவனிங்கள், நாங்கள் ஏகம பி என்று எடுத்த புள்ளிகள் இவ்வாறு இந்த இடங்களில் எடுத்தால் மட்டும்தான் படித்திறன் 2 வரும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த ஏகம பி என்ற புள்ளிகளை இந்த நேர்கோட்டில் எந்த இடங்களிலும் எடுக்கலாம். எடுக்கின்ற போது நாங்கள் எப்படியான விடயத்தை கவனிப்போம் என்றால், இந்த நிலைக்குத்து தூரம் கிடைத்தூரம் முழு எண்ணாக வரக்கூடிய மாதிரி இந்த ஏகம பி புள்ளிகளை எடுக்க வேண்டும். அல்லது நீங்கள் இந்த வரைவு எக்ஸ் அச்சு y அச்சை வெட்டுகின்ற இந்த தூரங்களையும் கவனிக்கலாம். அது எங்களுக்கு முழு எண்களில் அமையாத பட்சத்தில் நீங்கள் வேறு புள்ளிகளை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம் என்பது படித்திறனுக்குரிய எண் பெருமானத்தையே தரும். அதாவது இந்த XY என்ற நேர்கோட்டினுடைய படித்திறனுக்கான எண் பெருமானம் தான் நிலைக்குத்து தூரத்தை கிடைத்தூரத்தால் பிரிக்கின்ற பெருமானமாக இருக்கும். ஒரு படித்திறன் என்பது நேராகவோ அல்லது மறையாகவோ இருக்கலாம். ஆகவே இந்த XY என்ற நேர்கோட்டினுடைய படித்திறன் நேரா மறையா என்பதை எப்படி பார்க்கலாம் என்றால், X அச்சின் நேர்த்திசையுடன் பாருங்கள், இதுதான் X அச்சின் நேர்த்திசை, அதாவது குறைந்த பெருமானத்திலிருந்து கூடிய பெருமானத்தில் செல்கின்ற இதைத்தான் நாங்கள் X அச்சின் நேர்த்திசை என்று குறிப்பிடுகின்றோம். இந்த X அச்சின் நேர்த்திசையுடன் இந்த நேர்கோட்டு வரைவு அமைக்கின்ற கோணம், அதாவது இந்த X அச்சின் நேர்த்திசையுடன் இடஞ்சுழியாக அமைக்கின்ற கோணம், நீங்கள் நன்கு அவதானிக்க வேண்டும். X அச்சின் நேர்த்திசையுடன் இடஞ்சுழியாக அந்த வரைவு அமைக்கின்ற கோணம் கூர்ங்கோணமாக இருந்தால் அந்த வரைவினுடைய படித்திறன் நேர்பெருமானமாகவும், அவ்வாறு இடஞ்சுழியாக அமைக்கின்ற கோணம் விரிகோணமாக இருந்தால் அது மறைப்பெருமானமாகவும் இருக்கும். இங்கு XY என்ற இந்த நேர்கோடு X அச்சின் நேர்த்திசையுடன் அமைக்கின்ற இந்த கோணம், இடஞ்சுழியாக அமைக்கின்ற இந்த கோணம் கூர்ங்கோணமாக இருப்பதால் இந்த நேர்கோட்டினுடைய படித்திறன் நேர்பெருமானமாக இருக்கும். ஆகவே XY என்ற நேர்கோட்டினுடைய படித்திறன் நேர் 2 ஆகும். இந்த நேர்கோட்டை பாருங்கள், PQ என்ற இந்த நேர்கோடு X அச்சின் நேர்த்திசையுடன், இது X அச்சின் நேர்த்திசையுடன் இடஞ்சுழியாக அமைக்கின்ற இந்த கோணம் விரிகோணமாக இருக்கின்றது. X அச்சின் நேர்த்திசையுடன் இடஞ்சுழியாக அமைக்கின்ற கோணம் விரிகோணமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் PQ என்ற இந்த நேர்கோட்டின் படித்திறனை கண்டால் அது மறைப்பெருமானமாக இருக்கும். நாங்கள் இன்னும் ஒரு உதாரணத்தில் மறைப்பெருமானம் பெறுகின்ற நேர்கோட்டின் படித்திறனை காண்போம். இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு நேர்கோட்டு வரைவு X அச்சின் நேர்த்திசையுடன் அமைக்கின்ற கோணம் விரிகோணமாக இருந்தால் அந்த நேர்கோட்டு வரைவின் படித்திறன் மறைப்பெருமானமாக இருக்கும். தரப்பட்டுள்ள நேர்கோட்டு வரைவின் படித்திறனை காண்க. எங்களுக்கு இங்கு AB என்ற ஒரு நேர்கோட்டு வரைவு தரப்பட்டிருக்கின்றது. இந்த நேர்கோட்டு வரைவினுடைய படித்திறனை காண்போம். படித்திறனை காண்பதற்கு நாங்கள் நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம் என்ற அந்த பெருமானத்தை முதலில் காண வேண்டும். அதற்காக நாங்கள் 2 புள்ளிகளை எடுக்கின்றோம். இந்த நேர்கோட்டு வரைவில் 2 புள்ளிகளை எடுக்கின்றோம். அந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான நிலைக்குத்து தூரம் இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற பாருங்கள். இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான இந்த நிலைக்குத்து தூரம் பாருங்கள் 4 அலகுகளாக இருக்கின்றது. இந்த AB என்ற நேர்கோட்டில் நாம் எடுத்திருக்கின்ற 2 புள்ளிகளில் அந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான நிலைக்குத்து தூரம் 4 அலகுகள். கிடைத்தூரத்தை பாருங்கள், கிடைத்தூரம் 1 அலகு. ஆகவே இந்த AB என்ற நேர்கோட்டின் படித்திறன் காண்பதற்காக நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம் என்ற பெருமானத்தை முதலில் காண்கின்றோம். கவனியுங்கள், M சமன் நிலைக்குத்து தூரம் 4 அலகுகள், கிடைத்தூரம் 1 அலகுகள், 4ஐ 1ஆல் பிரித்தால் 4. ஆகவே இந்த AB என்ற நேர்கோட்டின் படித்திறனுக்கான எண் பெருமானம் 4 ஆக இருக்கும். அத்துடன் இந்த AB என்ற நேர்கோடு, அத்துடன் AB என்ற இந்த நேர்கோடு X அச்சின் நேர்த்திசையுடன் அமைக்கின்ற இந்த கோணம் கூர்ங்கோணமாக இருப்பதனால் இந்த படித்திறன் நேர்பெருமானமாகவே இருக்கும். ஆகவே இந்த AB என்ற நேர்கோட்டின் படித்திறன் 4 ஆகும். இன்னும் ஒரு நேர்கோட்டு வரைவு தரப்பட்டுள்ளது. இந்த நேர்கோட்டு வரைவின் படித்திறனை காண்போம். பாருங்கள், இந்த நேர்கோட்டு வரைவின் படித்திறனை காண்பதற்கு நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம் என்ற பெருமானத்தை காண வேண்டும். அதற்காக நான் இந்த நேர்கோட்டு வரைவில் 2 புள்ளிகளை எடுக்கின்றோம். பாருங்க, இந்த 2 புள்ளிகளை எடுத்திருக்கின்றோம். இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம்
இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான நிலைக்குத்து தூரம் 4 அலகுகள். அதுபோல் இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான கிடை தூரம் அதுவும் 4 அலகுகளாக வருகின்றது. ஆகவே m சமன் நிலைக்குத்து தூரத்தை கிடைத்தூரத்தால் பிரிக்கின்ற போது 4 ஐ 4 ஆல் பிரித்தால் 1 ஆகும். இந்த நேர்கோட்டு வரைவுக்குரிய படித்திறனுக்கான எண்பெருமானம் 1 ஆக இருக்கும். இந்த படித்திறன் நேர்பெருமானமா மறைப்பெருமானமா என்பதை பார்ப்போம். பாருங்கள், இந்த நேர்கோட்டு வரைவு x அச்சின் நேர்த்திசையுடன் அமைக்கின்ற இந்த இடஞ்சுழியாக அமைக்கின்ற கோணம் விரிகோணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த AB என்ற நேர்கோட்டின் படித்திறன் மறைப்பெருமானமாக இருக்கும். ஆகவே படித்திறன் m சமன் மறை 1 ஆகும். ஒரு நேர்கோட்டில் உள்ள 2 புள்ளிகள் தரப்படின் படித்திறனை காணல். ஏற்கனவே நாங்கள் நேர்கோட்டு வரைவு தரப்படும் போது எப்படி படித்திறனை காணலாம் என பார்த்தோம். இப்போது நாங்கள் ஒரு நேர்கோட்டு வரைவில் ஏதேனும் 2 புள்ளிகள் தரப்பட்டால் அந்த நேர்கோட்டின் படித்திறனை எப்படி காணலாம் என பார்ப்போம். ஒரு நேர்கோட்டு வரைவுக்கான பொது சமன்பாடு உங்களுக்கு தெரியும், y சமன் mx சக c. ஆகவே நாங்கள் இந்த y சமன் mx சக c என்ற சமன்பாட்டில் இந்த 2 புள்ளிகளுக்குரிய x, y பெருமானங்களை பிரதியிடலாம். பாருங்கள், a, b புள்ளிகளின் ஆள்கூறுகளை பிரதியிட்டால் y1 சமன் mx1 சக c, அதாவது x1 y1 என்ற இந்த புள்ளியை நாங்கள் y சமன் mx சக c இல் பிரதியிட்டால் y இன் பெருமானம் y1, x இன் பெருமானம் x1, ஆகவே y1 சமன் mx1 சக c என்ற தொடர்பு வரும். அதுபோல் நாங்கள் b என்ற புள்ளியை பிரதியிட்டால் அதில் y இன் பெருமானம் y2, x இன் பெருமானம் x2, ஆகவே y2 சமன் mx2 சக c என்ற தொடர்பு வரும். இந்த 2 சமன்பாடுகளை நாங்கள் பெயரிடுகின்றோம் 1, 2 என. சமன்பாடு 1 இருந்து சமன்பாடு 2 ஐ கழித்தால் பாருங்கள், சமன்பாடு 1 இல் y1, சமன்பாடு 2 இல் y2, ஆகவே y1 சக y2 சமன் mx1 சக c இல் இருந்து mx2 சக c ஐ கழிக்க வேண்டும். அவ்வாறு கழித்தால் பாருங்கள், y1 சக y2 சமன் mx1 சக c சக mx2 சக c, அடைப்பை நீக்கினால் mx1 சக c சக mx2 சக c. இதில் நாங்கள் இந்த சக c-யும் சக c-யும் கழிபட்டு 0 ஆகினால் y1 சக y2 சமன் mx1 சக mx2 என்ற தொடர்பு கிடைக்கும். இதில் நாங்கள் m ஐ பொது காரணியாக எடுத்தால் m into x1 சக x2 என்று வரும். இப்பொழுது நாங்கள் x1 சக x2 என்ற கோவையால் பிரித்து விட்டால் m சமன் y1 சக y2 இன் கீழ் x1 சக x2 என்ற தொடர்பு கிடைக்கும். அதாவது ஒரு நேர்கோட்டில் உள்ள 2 புள்ளிகள் எங்களுக்கு தரப்பட்டால் அந்த 2 புள்ளிகளை இணைக்கின்ற அந்த நேர்கோட்டினுடைய படித்திறன் m எப்படி இருக்கும் என்றால் y1 சக y2, அதாவது 2 புள்ளிகளிலும் உள்ள y ஆள்கூறுகளின் வித்தியாசம் கீழ் x1 சக x2, அதாவது 2 புள்ளிகளிலும் உள்ள x ஆள்கூறுகளின் வித்தியாசம். அப்ப நாங்கள் இதிலிருந்து எடுக்கின்றோம் 2 புள்ளிகள் தரப்பட்டால் எப்படி படித்திறன் காணலாம் என்றால் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தை x ஆள்கூறுகளின் வித்தியாசத்தால் பிரிக்க வேண்டும். கவனிங்கள், 1, 1, 2, 4 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் படித்திறனை காண்க. எங்களுக்கு 2 புள்ளிகள் தரப்பட்டிருக்கு. இந்த 2 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் படித்திறன் கவனிங்கள், படித்திறன் m சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இங்க கவனிங்கள், 2 புள்ளிகளின் ஆள்கூறுகள் தரப்பட்டிருக்கின்றன. இதில் y ஆள்கூறு 1, இதில் y ஆள்கூறு 4, இதில் x ஆள்கூறு 1, இதில் x ஆள்கூறு 2. ஆகவே நாங்கள் y ஆள்கூறுகளின் வித்தியாசம் கவனிங்கள், இந்த y ஆள்கூறு 4 இலிருந்து 1 ஐ கழிக்கின்றோம். x ஆள்கூறுகளின் வித்தியாசம் இந்த 2 இலிருந்து 1 ஐ கழிக்கின்றோம். ஆகவே 4 சக 1 3, 2 சக 1 1, 3 ஐ 1 ஆல் பிரித்தால் m சமன் 3. இங்க y ஆள்கூறுகளின் வித்தியாசம் என்று சொல்லுகின்ற நேரம் 4 இலிருந்து 1 ஐ கழிக்காமல் மாறி 1 இலிருந்து 4 ஐயும் கழிக்கலாம். பாருங்கள், மற்ற பக்கமாக நாம் கழித்து பார்க்கின்றோம். m சமன் y ஆள்கூறின் வித்தியாசம் இந்த ஆள்கூறிலிருந்து இந்த ஆள்கூறை கழித்தால் x ஆள்கூறுகளும் அந்த பக்கமாகவே கழிக்க வேண்டும். ஆகவே y ஆள்கூறு 1 சக 4, x ஆள்கூறு 1 சக 2, 1 சக 4 மறை 3, 1 சக 2 மறை 1, மறை 3 ஐ மறை 1 ஆல் பிரித்தால் நேர் 3. ஆகவே எந்த புள்ளியிலிருந்து எந்த புள்ளியை கழிக்க வேண்டும் என்றதில்லை, y ஆள்கூறு எங்கிருந்து எங்கு கழிக்கின்றோமோ அதே போல் x ஆள்கூறையும் கழிக்க வேண்டும். கழித்தால் படித்திறன் எங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், 1, 4, 2, 2 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் படித்திறனை காண்க. படித்திறன் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இப்பொழுது நாங்கள் y ஆள்கூறுகளை கழிக்க வேண்டும். பாருங்கள், இங்க y ஆள்கூறு 4, இங்க y ஆள்கூறு 2, ஆகவே 4 இலிருந்து 2 ஐ கழித்திருக்கின்றோம். ஆகவே x ஆள்கூறும் இங்கிருந்து இங்குதான் கழிக்க வேண்டும்.
இங்கே x ஆல் கூறு 1, இங்கே x ஆல் கூறு 2. ஆகவே 1 இலிருந்து 2 கழித்து 4 இலிருந்து 2 கழித்தால் 2, 1 இலிருந்து 2 கழித்தால் மறை 1. ஆகவே 2 மறை 1 ஆல் பிரித்தால் m சமன் மறை 2. ஆகவே இந்த 1,4 2,2 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் படித்திறன் மறை 2 ஆகும். நாங்கள் மற்ற முறையிலும் பார்க்கலாம். மற்ற பக்கமாக புள்ளிகளை கழித்து வித்தியாசத்தை பார்க்கலாம். பாருங்கள், இதில் 2 இலிருந்து 4 கழிக்கின்றோம். x ஆல் கூறு 2 இலிருந்து 1 கழிக்கின்றோம். 2 இலிருந்து 4 கழித்தால் மறை 2, 2 இலிருந்து 1 கழித்தால் 1. ஆகவே மறை 2 1 ஆல் பிரித்தால் m சமன் மறை 2. ஆகவே எப்படி கழித்தாலும் படித்திறன் ஒரே பெருமானமாகத்தான் இருக்கும். இந்த 1,4 2,2 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் படித்திறன் மறை 2 ஆகும். இங்க பாருங்கள், 1, மறை 3, மறை 2, மறை 9 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் படித்திறன் m சமன் y ஆல் கூறின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூறின் வித்தியாசம். கழித்து பார்ப்போம். நாங்கள் மறை 3 இலிருந்து மறை 9 கழிக்கின்றோம். ஆகவே x ஆல் கூறு 1 இலிருந்து மறை 2 கழிக்க வேண்டும். மறை 3 இலிருந்து மறை 9 கழித்தால் உங்களுக்கு நேர் 6 வரும். 1 இலிருந்து மறை 2 கழித்தால் 3. ஆகவே 6ஐ 3 ஆல் பிரித்தால் 2 ஆகும். இப்பொழுது புள்ளிகளை மாற்றி கழித்து பார்க்கலாம். பாருங்கள், மறை 9 இலிருந்து மறை 3 கழிக்கின்றோம். x ஆல் கூறு மறை 2 இலிருந்து 1 கழிக்கின்றோம். இவ்வாறு கழித்தால் மறை 9 இலிருந்து மறை 3 கழித்தால் மறை 6, மறை 2 இலிருந்து 1 கழித்தால் மறை 3. இப்பொழுது நீங்கள் மறை 6ஐ மறை 3 ஆல் பிரித்தால் நேர் 2. ஆகவே இந்த 1, மறை 3, 2, மறை 2, மறை 9 புள்ளிகளை இணைக்கின்ற அந்த நேர்கோட்டின் படித்திறன் 2 ஆகும். இன்னும் ஒரு கணக்கை பார்ப்போம். மறை 1, 7, 2, மறை 5 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் படித்திறனை பார்ப்போம். பாருங்கள், y ஆல் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூறுகளின் வித்தியாசமே படித்திறன் ஆகும். நாங்கள் y ஆல் கூறுகள் 7 இலிருந்து மறை 5 கழித்திருக்கிறோம். ஆகவே x ஆல் கூறுகள் மறை 1 இலிருந்து 2 கழிக்கின்றோம். 7 இலிருந்து மறை 5 கழித்தால் 12, மறை 1 இலிருந்து 2 கழித்தால் மறை 3. ஆகவே 12ஐ மறை 3 ஆல் பிரித்தால் மறை 4. ஆகவே இந்த புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோட்டின் படித்திறன் மறை 4 ஆகும். புள்ளிகளை மாற்றி கழித்து பார்ப்போம். பாருங்கள், மறை 5 இலிருந்து 7 கழிக்கிறோம். y ஆல் கூறுகள் மறை 5 இலிருந்து 7 கழிக்கிறோம். ஆகவே x ஆல் கூறுகள் 2 இலிருந்து மறை 1 கழிக்க வேண்டும். மறை 5 இலிருந்து 7 கழித்தால் மறை 12, 2 இலிருந்து மறை 1 கழித்தால் 3. ஆகவே மறை 12ஐ 3 ஆல் பிரித்தால் மறை 4. ஆகவே இந்த இரண்டு புள்ளிகளை இணைக்கின்ற இந்த நேர்கோட்டின் படித்திறன் மறை 4 ஆகும். அடுத்து ஒரு நேர்கோட்டு வரைவின் சமன்பாட்டை காணல். இப்பொழுது ஒரு நேர்கோட்டு வரைவு உங்களுக்கு தரப்பட்டால், AB என்ற நேர்கோட்டு வரைவு தரப்பட்டுள்ளது. இந்த நேர்கோட்டு வரைவின் சமன்பாடு என்ன, அல்லது இந்த நேர்கோட்டு வரைவு எந்த சார்புக்குரிய வரைவு என்பதை நாங்கள் காண்போம். அதற்காக நாங்கள் முதலில் படித்திறனை காண்கின்றோம். படித்திறன் நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம் என்ற பெருமானத்தினால் பெறப்பட வேண்டும். பாருங்கள், அதற்காக நாங்கள் இந்த நேர்கோட்டு வரைவில் 2 புள்ளிகளை எடுக்கின்றோம். இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரமும் கிடைத்தூரமும் தெரிந்தால் அந்த படித்திறனை காணலாம். பாருங்கள், நிலைக்குத்து தூரம் 2 அலகுகள். அதுபோல் நாங்கள் கிடைத்தூரத்தை பார்ப்போம். கிடைத்தூரம் 1 அலகு. ஆகவே இந்த நேர்கோடு ஏபிக்குரிய படித்திறன் நிலைக்குத்து தூரம் 2 அலகுகள், கிடைத்தூரம் 1 அலகு. ஆகவே 2ஐ 1 ஆல் பிரித்தால் படித்திறன் 2 ஆகும். அத்துடன் இந்த நேர்கோடு AB ஆனது x அச்சின் நேர்த்திசையில் அமைக்கின்ற கோணம் கூர்கோணமாக இருப்பதால் படித்திறன் நேர்பெருமானமாகவே இருக்கும். ஆகவே ABயின் படித்திறன் நேர் 2 என்பதே நேர் 2 எனவே வரும். அடுத்து நாங்கள் வெட்டுத்துண்டை காண வேண்டும். பாருங்கள், வெட்டுத்துண்டு என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு நேர்கோட்டு வரைவு y அச்சை வெட்டுகின்ற பெருமானமே அந்த நேர்கோட்டு வரைவுக்குரிய வெட்டுத்துண்டு ஆகும். ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவு எங்கே வெட்டுகின்றது என்றால் 2இல் வெட்டுகின்றது, நேர் 2இல் வெட்டுகின்றது. ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவுக்கான வெட்டுத்துண்டு C சமன் 2 ஆகும். எங்களுக்கு படித்திறன் M தெரியும், வெட்டுத்துண்டு C தெரியும். ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவுக்குரிய சமன்பாட்டை எழுதலாம். இந்த நேர்கோட்டு வரைவு ABயின் சமன்பாடு y சமன் mx/c என்பது ஒரு நேர்கோட்டு வரைவுக்கான பொது சமன்பாடு. அதில் M-க்கும் C-க்கும் நாங்கள் பெருமானங்களை பிரதியிட்டால், கவனிங்கள், இந்த நேர்கோட்டு வரைவுக்கு M2 C2. ஆகவே ABயின் சமன்பாடு y சமன் 2x/2 ஆகும். தரப்பட்டுள்ள நேர்கோட்டு வரைவின் சமன்பாட்டை காண்க. AB என்ற ஒரு நேர்கோடு தரப்பட்டிருக்கின்றது. கவனிங்கள், அந்த நேர்கோட்டு வரைவின் சமன்பாட்டை காண்பதற்கு முதலில் படித்திறனை காண வேண்டும். படித்திறன் காண்பதற்கு எங்களுக்கு நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம் என்ற பெருமானம் தேவை. அதற்காக இந்த AB என்ற நேர்கோட்டில் நாங்கள் 2 புள்ளிகளை எடுக்கின்றோம். இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான நிலைக்குத்து தூரம் கிடைத்தூரம் என்பவற்றை காண்போம். பாருங்கள், நிலைக்குத்து தூரம் 2 அலகுகளாக இருக்கின்றது. அதே போல் கிடைத்தூரம்
ஒரு அலகாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஏபி என்ற நேர்கோட்டின் படித்திறன் காண்பதற்கு நிலைக்கத்து தூரம் 2 அலகுகளை கிடைத்தூரம் 1 அலகுகளால் பிரித்தால் நிலைக்குத்து தூரம் 2 அலகுகளை கிடைத்தூரம் 1 அலகால் பிரித்தால் 2/1 2 ஆகும். அத்துடன் இந்த நேர்கோட்டு வரைவின் வெட்டுத்துண்டை காண வேண்டும். பாருங்கள், வெட்டுத்துண்டு மறை 2 ஆகும். அதாவது இந்த நேர்கோட்டு வரைவு வையச்சை வெட்டுகின்ற பெருமானம் மறை 2. ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவின் வெட்டுத்துண்டு சி சமன் மறை 2. இப்பொழுது எங்களுக்கு இந்த நேர்கோட்டு வரைவின் சமன்பாட்டை எழுதலாம். y சமன் mx சியில் எம்மிற்குரிய பெருமானம் 2, சீர்குரிய பெருமானம் மறை 2ஐ பிரதியிட்டால் y சமன் 2x/2. ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவு ஏபியின் சமன்பாடு y சமன் 2x/2 ஆகும். இங்க கவனிங்கள், இங்கு தரப்பட்டிருக்கிற நேர்கோட்டு வரைவின் சமன்பாட்டை காண்பதற்கு முதலில் படித்திறனை காண்போம். அதற்காக நாங்கள் நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம் என்ற பெருமானத்தை முதலில் பார்ப்போம். இங்கு 2 புள்ளிகள் பெறப்பட்டிருக்கின்றன. இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான நிலைக்குத்து தூரம் பாருங்கள், இந்த நிலைக்குத்து தூரம் 2 அலகுகள். அதுபோல் கிடைத்தூரத்தை பார்ப்போம், கிடைத்தூரமும் 2 அலகுகள். ஆகவே இந்த நாங்கள் எடுத்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான நிலைக்குத்து தூரம் 2 அலகுகள், கிடைத்தூரம் 2 அலகுகள். ஆகவே இந்த படித்திறன் நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம் என்ற பெருமானம் 2ஐ 2ஆல் பிரித்தால் 1 ஆகும். அத்துடன் கவனியுங்கள், இந்த ஏபி என்ற இந்த நேர்கோடு x அச்சின் நேர்த்திசையுடன் இடஞ்சுழியாக அமைக்கின்ற இந்த கோணம் பாருங்கள் விரிகோணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஏபி என்ற நேர்கோட்டினுடைய படித்திறன் மறைப்பெருமானமாக இருக்கும். ஆகவே இந்த நேர்கோட்டின் படித்திறன் m சமன் மறை 1 ஆகும். இப்பொழுது நாங்கள் படித்திறனை கண்டுள்ளோம். வெட்டுத்துண்டு பாருங்கள் வையச்சை வெட்டுகின்ற பெருமானம் 1. ஆகவே சி சமன் 1 ஆகும். ஆகவே இந்த ஏபி என்ற இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு y சமன் mx சியில mக்கு பதிலாக மறை 1, சிக்கு பதிலாக 1ஐ பிரதியிட்டால் y சமன் மறை x/1 ஆக இருக்கு. அடுத்து நாங்கள் இந்த நேர்கோட்டு வரைவினுடைய சமன்பாட்டை காண்பதற்கு படித்திறனை காண்போம். பாருங்கள், படித்திறன் நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம். அதற்காக நாங்கள் 2 புள்ளிகளை எடுக்கின்றோம். இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம் 3 அலகுகள். அதுபோல் இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான இந்த கிடைத்தூரம் பாருங்கள், இந்த கிடைத்தூரம் 1 அலகு. ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவு ஏபியினுடைய படித்திறனுக்கான நிலைக்குத்து தூரத்தின் கீழ் கிடைத்தூரம் 3/1 ஆகவே 3 ஆகும். அத்துடன் இந்த நேர்கோட்டு வரைவு x அச்சின் நேர்த்திசையுடன் அமைக்கின்ற அந்த இடஞ்சுழியாக அமைக்கின்ற கோணம் கூர்ங்கோணமாக இருப்பதால் இந்த படித்திறன் நேர்பெருமானமாக இருக்கும். ஆகவே m சமன் நேர் 3. வெட்டுத்துண்டை பார்ப்போம். பாருங்கள், இந்த நேர்கோட்டு வரைவு 3இல் வெட்டுகின்றது. ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவுக்கான வெட்டுத்துண்டு சி சமன் 3. ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவு ஏபியின் சமன்பாடு y சமன் mx சியில் mக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 3ஐ போட்டால் y சமன் 3x/3 ஆகும். இன்னொரு வரைவை பார்ப்போம். இந்த நேர்கோட்டு வரைவுக்குரிய படித்திறனை காண்பதற்கு நாங்கள் 2 புள்ளிகளை எடுக்கின்றோம். பாருங்கள், இந்த 2 புள்ளிகளையும் எடுத்திருக்கின்றோம். இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான நிலைக்குத்து தூரம் கிடைத்தூரம் என்பவற்றை பார்ப்போம். பாருங்கள், நிலைக்குத்து தூரம் 6 அலகுகள். இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான நிலைக்குத்து தூரம் 6 அலகுகள். அதுபோல் கிடைத்தூரத்தை பார்ப்போம். பாருங்கள், இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான கிடைத்தூரம் 2 அலகுகள். ஆகவே நிலைக்குத்து தூரத்தை கிடைத்தூரத்தால் பிரிக்கின்றோம். 6ஐ 2ஆல் பிரித்தால் 3. ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவுக்கான படித்திறனுக்கான எண் பெருமானம் 3 ஆக இருக்கும். அதுடன் பாருங்கள், இந்த நேர்கோட்டு வரைவு x அச்சின் நேர்த்திசையுடன் அமைக்கின்ற இந்த கோணம் இடஞ்சுழியாக அமைக்கின்ற இந்த கோணம் விரிகோணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஏபி என்ற நேர்கோட்டிற்கான படித்திறன் மறைப்பெருமானமாக இருக்கும். ஆகவே m சமன் மறை 3 ஆகும். இப்பொழுது நாங்கள் வெட்டுத்துண்டை காண வேண்டும். பாருங்கள், இந்த நேர்கோட்டு வரைவுக்கான வெட்டுத்துண்டு இந்த வரைவு மறை 3இல் வெட்டுகின்றது. வையச்சை மறை 3இல் வெட்டுகின்றது. ஆகவே சி சமன் மறை 3. இப்பொழுது எங்களுக்கு சமன்பாட்டை எழுதி கொள்ளலாம். y சமன் mx சியில் mற்காக மறை 3ம் சிற்காக மறை 3ஐயும் பிரதியிட்டால் y சமன் மறை 3x/3 ஆகும். அடுத்து பாருங்கள், இங்கு ஏபி என்ற ஒரு நேர்கோட்டு வரைவு தரப்பட்டுள்ளது. இந்த நேர்கோட்டு வரைவுக்கான சமன்பாட்டை காண்பதற்கு முதலில் படித்திறனை காண்போம். பாருங்கள், படித்திறனுக்குரிய எண்பெருமானத்தை காண்பதற்காக நாங்கள் நிலைக்குத்து தூரத்தை கிடைத்தூரத்தால் பிரிக்க வேண்டும். இந்த ஏபி என்ற இந்த வரைவில் 2 புள்ளிகளை எடுக்கின்றோம். இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான நிலைக்குத்து தூரம் கிடைத்தூரம் என்பவற்றை பார்ப்போம். பாருங்க, நிலைக்குத்து தூரம் 4 அலகுகள்.
அதுபோல் இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான கிடைத்தூரம் 2 அலகு. ஆகவே நாங்கள் நிலைக்குத்து தூரத்தை கிடைத்தூரத்தால் பிரித்தால் 4 2ஆல் பிரித்தால் 2. ஆகவே இந்த ஏபி என்ற நேர்கோட்டின் படித்திறனுக்கான எண்பெருமானம் 2ஆக இருக்கும். அத்துடன் இந்த நேர்கோடு எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் இடைஞ்சுடியாக அமைக்கின்ற கோணத்தை பாருங்கள், அது விரிகோணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த படித்திறன் மறைப்பெருமானமாக இருக்க வேண்டும். ஆகவே படித்திறன் m சமன் மறை 2 ஆகும். படித்திறன் m சமன் மறை 2 ஆகும். வெட்டுத்துண்டை பாருங்கள். இதற்கு முதல் உங்களுக்கு தரப்பட்ட வரைவுகள் எல்லாம் y அச்சை எங்கோ ஒரு இடத்தில் வெட்டி இருந்தது. ஆகவே அந்த வெட்டுகின்ற பெருமானத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வெட்டுத்துண்டை காணீர்கள். இப்பொழுது தரப்பட்டிருக்கின்ற இந்த நேர்கோட்டு வரைவு தரப்பட்டிருக்கின்ற ஆள்கூட்டு தளத்தில் y அச்சை வெட்டவில்லை. எங்கேயோ இடத்தில் y அச்சை வெட்டும், ஆனால் வெட்டுகின்ற இடத்தை உங்களால் காண முடியாது. ஆகவே இந்த வரைவில் இருந்து நேரடியாக இதற்கு முன்னர் நீங்க கண்டது போல் வெட்டுத்துண்டை காண முடியாது. ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவுக்கான வெட்டுத்துண்டை காண்பதற்கு நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், இந்த நேர்கோட்டு வரைவில் ஒரு புள்ளியை எடுக்கின்றோம். இந்த நேர்கோட்டு வரைவில் இருக்கின்ற இந்த புள்ளியை நான் எடுத்திருக்கின்றேன். இந்த புள்ளியினுடைய ஆள்கூறு 2,4. நீங்கள் ஏதேனும் ஒரு புள்ளியை எடுக்கலாம். இந்த நேர்கோட்டு வரைவில் நான் இந்த புள்ளியை எடுத்திருக்கின்றேன். இந்த புள்ளியினுடைய ஆள்கூறு 2,4. அப்ப இந்த 2,4 என்ற இந்த புள்ளியையும் படித்திறன் மறை 2 என்று ஏற்கனவே நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதையும் வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வெட்டுத்துண்டை காணலாம். பாருங்கள், பொது சமன்பாடு y சமன் mx/c-ல் அந்த நாம் எடுத்த புள்ளிக்குரிய y ஆள்கூறு 4, x ஆள்கூறு 2. ஆகவே y-ற்கு 4, x-ற்கு 2ஐயும் போட்டு படித்திறன் மறை 2ஐயும் பிரதியிட்டு இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு c-ஐ காணலாம். பாருங்கள், c சமன் 8. ஆகவே இந்த நேர்கோட்டு வரைவு இந்த y அச்சில் 8 என்ற பெருமானத்தில் வெட்டும். அதை நாங்கள் வேறு வழியாக கண்டிருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது இந்த நேர்கோட்டு வரைவு ஏபிக்குரிய சமன்பாட்டை எழுதலாம். பாருங்கள், படித்திறன் மறை 2 நாங்கள் கண்டிருக்கின்றோம், வெட்டுத்துண்டு 8 என்று கண்டிருக்கின்றோம். ஆகவே y சமன் mx/c-ல் பிரதியிட்டால் y சமன் மறை 2 m-ற்காகவும் 8 c-ற்காகவும் பிரதியிட்டிருக்கின்றோம். ஆகவே y சமன் மறை 2x சக 8 ஆகும். இவ்வாறு நீங்கள் பெறப்படுகின்ற நேர்கோட்டிற்குரிய சமன்பாடுகளை காணலாம். ஒரு நேர்கோட்டு வரைவில் வெட்டுத்துண்டும் ஒரு புள்ளியின் ஆள்கூறும் தரப்படும் போது நேர்கோட்டின் சமன்பாட்டை காணல். வெட்டுத்துண்டை தந்து ஒரு புள்ளியையும் தந்தால், வரைவை தராமல் வெட்டுத்துண்டையும் தந்து ஒரு புள்ளியையும் தந்தால் எப்படி அந்த நேர்கோட்டு வரைவின் சமன்பாட்டை காணலாம் என பார்ப்போம். அதற்காக ஒரு நேர்கோட்டு வரைவின் வெட்டுத்துண்டு 3, அந்நேர்கோட்டில் உள்ள ஒரு புள்ளி 1,4 ஆகும். இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை எப்படி காணலாம் என்று பார்ப்போம். பாருங்கள், ஒரு நேர்கோட்டு வரைவிற்கான பொது சமன்பாடு y சமன் mx/c. இதில் எங்களுக்கு வெட்டுத்துண்டு 3, c-ற்காக 3ஐ பிரதியிடலாம். 1,4 என்ற புள்ளி இருக்கின்றது அந்த நேர்கோட்டில். ஆகவே x-ற்காக 1ம் y-ற்காக 4ஐயும் பிரதியிடலாம். பாருங்கள், y-ற்காக 4, m, x-ற்காக 1, c-ற்காக 3ஐ பிரதியிடுகிறோம். இதை நாங்கள் சுருக்கினால் எங்களுக்கு m சமன் 1 என வரும். ஆகவே m 1, c 3 என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே y சமன் mx/c-ல் 1ஐயும் 3ஐயும் பிரதியிட்டால் y சமன் x/3 ஆகும். ஆக வெட்டுத்துண்டு 3 ஆகவும் 1,4 என்ற புள்ளிக்கூடாகவும் செல்லுகின்ற அந்த நேர்கோட்டின் சமன்பாடு y சமன் x/3 ஆகும். தரப்பட்ட 2 புள்ளிகளுக்கு ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காணல். இப்பொழுது 2 புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றன. நேர்கோட்டு வரைவு ஒன்றில் உள்ள ஏதேனும் 2 புள்ளிகள் தரப்பட்டால் அந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை எப்படி காணலாம் என பார்ப்போம். பாருங்கள், உதாரணமாக 2,1, 4,3 ஆகிய புள்ளிகளுக்கு ஊடாக செல்லும் அந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்போம். முதலில் நாங்கள் படித்திறனை காண்போம். படித்திறன் m சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம் என ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆகவே 2 புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 2 புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோட்டின் படித்திறனை காணலாம். பாருங்கள், m சமன் y ஆள்கூறு 3, y ஆள்கூறு 1. ஆகவே 3/1 கீழ் x ஆள்கூறு 4, x ஆள்கூறு 2. ஆகவே 4/2. y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தை x ஆள்கூறுகளின் வித்தியாசத்தால் பிரித்தால் 2 சமன் 1 ஆகும். ஆகவே இந்த 2 புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோட்டினுடைய படித்திறன் 1. இப்பொழுது நாங்கள் வெட்டுத்துண்டை காண வேண்டும். பாருங்கள், படித்திறன் 1 என கண்டுள்ளோம். இந்த படித்திறன் 1 என்பதையும் இந்த 2 புள்ளிகளில் ஏதேனும் ஒரு புள்ளியையும் கொண்டு நாங்கள் வெட்டுத்துண்டை காணலாம். அதற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், y சமன் mx/c-ல் இந்த புள்ளியை பிரதியிடுகின்றோம். இந்த புள்ளியில் இருக்கின்ற x பெருமானம் 2, y பெருமானம் 1.
ஆகவே பாருங்கள் y-க்கு பதிலாக 2 m 1 என கண்டிருக்கின்றோம். m-க்கு பதிலாக 1 x உடைய பெருமானம் 1. ஆகவே பிரதியிட்டு சுருக்கினால் எங்களுக்கு c சமன் 1 ஆகும். ஆகவே படித்திறன் m சமன் 1, வெட்டுத்துண்டு c சமன் 1. ஆகவே இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கின்ற அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு y சமன் m-க்கு பதிலாக 1ஐயும் c-க்கு பதிலாக 1ஐயும் பிரதியிட்டால் x ஆக 1 ஆகும். 2,2 -1,5 ஆகிய புள்ளிகளின் ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. 2 புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த 2 புள்ளிகளுக்கு ஊடாக செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்பதற்கு நாங்கள் முதலில் படித்திறனை காண்போம். பாருங்கள், படித்திறன் m சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இந்த 2 புள்ளிகளிலும் இருக்கின்ற y ஆள்கூறுகளுக்கு இடையிலான வித்தியாசம் அதை x ஆள்கூறுகளுக்கு இடையிலான வித்தியாசத்தால் பிரிக்க வேண்டும். பாருங்கள், y ஆள்கூறுகள் -2 - -5, அதுபோல் x ஆள்கூறுகளுக்கு இடையிலான வித்தியாசம் 2 - -1. -2லிருந்து -5 கழித்தால் 3, 2லிருந்து -1 கழித்தால் 3. ஆகவே 3ஐ 3 ஆல் பிரித்தால் 1. அப்ப இந்த 2 புள்ளிகளுக்கு ஊடாகவும் செல்கின்ற நேர்கோட்டின் படித்திறன் 1 ஆகும். படித்திறன் 1 என்பதையும் 2,2 என்ற புள்ளியையும் y சமன் mx c-ல பிரதியிட்டால் 2,2 என்ற புள்ளியை நாங்கள் பிரதியிடுகின்றோம், அல்லது 1,5 என்ற புள்ளியையும் பிரதியிடலாம். ஏதேனும் ஒரு புள்ளியை பிரதியிட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பெருமானங்களை பிரதியிட்டால் y ஆள்கூறு -2, x ஆள்கூறு 2, m 1. ஆகவே எங்களுக்கு -2 சமன் 2 சக c, c சமன் -4. ஆகவே படித்திறன் 1, வெட்டுத்துண்டு -4. ஆகவே அந்த புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை எங்களால் எழுத முடியும். y சமன் mx சக c-யில் m-க்கு பதிலாக 1ஐயும் c-க்கு பதிலாக -4ஐயும் பிரதியிட்டால் y சமன் x என. ஆகவே இந்த 2,2 -1,5 ஆகிய புள்ளிகளின் ஊடாக செல்கின்ற அந்த நேர்கோட்டின் சமன்பாடு y சமன் x 4 ஆகும். இன்னும் ஒரு கணக்கை பாருங்கள். 1,3, 3,1 ஆகிய புள்ளிகளுக்கு ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. 2 புள்ளிகள் தரப்பட்டு அந்த நேர்கோட்டு சமன்பாட்டை காண சொன்னால் முதலில் நாங்கள் படித்திறனை காணவும். படித்திறன் m சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இங்க இருக்கின்ற புள்ளிகளில் y ஆள்கூறுகளை கழித்து பார்க்கின்றோம். பாருங்கள், -3 - 1, x ஆள்கூறுகளை கழிக்கின்றோம் 1 - 3. ஆகவே -3லிருந்து 1ஐ கழித்தால் -4, 1 - 3 -2, -4ஐ -2 ஆல் பிரித்தால் 2. ஆகவே இந்த 2 புள்ளிகளுக்கு ஊடாகவும் செல்கின்ற அந்த நேர்கோட்டின் படித்திறன் 2 ஆகும். வெட்டுத்துண்டை காண்போம். அதற்காக படித்திறன் 2 என்பதையும் 3,1 என்ற புள்ளியையும் பிரதியிட்டு வெட்டுத்துண்டை காணலாம். பாருங்கள், y சமன் mx c-யில் y-க்கு பதிலாக 1, m-க்கு பதிலாக 2, x-க்கு பதிலாக 3ஐ பிரதியிட்டுகின்றோம். இப்பொழுது எங்களுக்கு சுருக்க முடியும் c சமன் -5. ஆகவே இந்த புள்ளிகளுக்கு ஊடாக செல்கின்ற நேர்கோட்டின் படித்திறன் 2, வெட்டுத்துண்டு -5 ஆகிய சமன்பாட்டை எழுதி கொள்ளலாம். y சமன் mx c-யில் m-க்கு பதிலாக 2ஐயும் c-க்கு பதிலாக -5ஐயும் பிரதியிடுகின்றோம். அவ்வாறு பிரதியிட்டால் y சமன் 2x 5 ஆகும். இன்னும் ஒரு கணக்கை பார்ப்போம். 2,4 -1,5 ஆகிய புள்ளிகளுக்கு ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. பாருங்க, அதற்காக நாங்கள் முதலில் படித்திறனை காண்கின்றோம். y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம் m சமன் y ஆள்கூறுகளை கழிக்கின்றோம் -4 - 5, x ஆள்கூறுகளை கழிக்கின்றோம் 2 - -1. பாருங்கள், படித்திறன் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். y ஆள்கூறுகளை கழிக்கின்றோம். பாருங்கள், 9 - -7. அதுபோல் நாங்கள் x ஆள்கூறுகளை கழிக்கின்றோம். பாருங்கள், -2 - 2. இப்பொழுது 9லிருந்து -7ஐ கழித்தால் 16, -2லிருந்து 2ஐ கழித்தால் -4, 16ஐ -4 ஆல் பிரித்தால் -4. ஆகவே இந்த 2 புள்ளிகளுக்கு ஊடாகவும் செல்கின்ற நேர்கோட்டினுடைய படித்திறன் -4 ஆகும். இப்ப படித்திறன் -4 என்பதையும் 2,7 என்ற புள்ளியை நாங்கள் y சமன் mx c-யில் பிரதியிட்டால் -7 சமன் -4 தர 2 சக c. இப்பொழுது எங்களுக்கு சுருக்கி c-ஐ கண்டுபிடிக்க முடியும். c சமன் 1. ஆகவே இந்த 2 புள்ளிகளுக்கு ஊடாகவும் செல்கின்ற நேர்கோட்டின் படித்திறன் -4, வெட்டுத்துண்டு 1. y சமன் mx c-யில் m-க்கு பதிலாக -4ஐயும் c-க்கு பதிலாக 1ஐயும் பிரதியிட்டால் இந்த 2 புள்ளிகளுக்கு ஊடாகவும் செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாடு y சமன் -4x 1 ஆகும். அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு வினாவை பார்ப்போம். பாருங்கள், 2,6 -2,4 ஆகிய புள்ளிகளுக்கு ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இதற்காக நாங்கள் முதலில் படித்திறனை காண்கின்றோம். பாருங்கள், படித்திறன் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம்.
வையால் கூறுகளை கழிக்கின்றோம். பாருங்கள் 6 சய 4. அதுபோல் நாங்கள் எக்ஸால் கூறுகளை கழிக்கின்றோம். 2 சய மறை 2. இப்போ 6 4 கழித்தால் 2, 2 மறை 2 கழித்தால் 4. இப்பொழுது 2 4 பிரித்தால் பாருங்கள் படித்திறன் m சமன் அரை. இப்பொழுது நாங்கள் படித்திறன் அரை என்பதையும் 2,6 என்ற புள்ளியையும் y சமன் mx சக c யில் பிரதியிட்டு c ஐ காணலாம். பாருங்கள் y 6 m அரை x 2. ஆகவே இதை எங்களுக்கு சுருக்க முடியும். 6 சமன் 1 சக c, இதிலிருந்து c சமன் 5 ஆகும். ஆகவே இந்த புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோட்டின் படித்திறன் 2 1 வெட்டுத்துண்டு 5. அதை நாங்கள் y சமன் mx சக c யில் பிரதியிட்டால் m-க்கு பதிலாக 2 1, c-க்கு பதிலாக 5 பிரதியிட்டுகின்றோம். ஆகவே இந்த 2,6 மறை 2,4 ஆகிய புள்ளிகளை இணைக்கின்ற அந்த நேர்கோட்டின் சமன்பாடு y சமன் அரை x சக 5 ஆகும். இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு கணக்கை பார்க்கின்றோம். பாருங்கள் 1,8 0,3 ஆகிய புள்ளிகளுக்கு ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஏற்கனவே நாங்கள் இதுபோல் 2 புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை காணுகின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் அந்த புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோட்டின் படித்திறனை கண்டு அதிலிருந்து வெட்டு துண்டை கண்டோம். இப்பொழுது நாங்கள் அதே ஒழுங்கில் செய்ய முடியும். இந்த 2 புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோட்டின் படித்திறனை கண்டு வெட்டு துண்டை காண முடியும். ஆனால் இந்த கணக்கில் தரப்பட்டிருக்கின்ற ஒரு புள்ளியை அவதானித்து பாருங்கள். இதில் 0,3 என்ற புள்ளி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் 0,1 என்ற புள்ளி, அதாவது இந்த புள்ளியினுடைய எக்ஸால் கூறு 0 இருப்பதால் இந்த 0,3 என்ற புள்ளி y அச்சில் இருக்கும். இப்ப y அச்சில் 3 என்ற பெருமானத்தில் இருக்கும். ஆகவே இந்த புள்ளிகளுக்கு ஊடாக செல்லுகின்ற நேர்கோடு y அச்சில் 3 என்ற பெருமானத்தின் ஊடாக செல்ல போகின்றது. ஆகவே y அச்சில் 3 என்ற பெருமானத்தினூடாக செல்லுகின்ற நேர்கோட்டின் வெட்டுத்துண்டு 3 ஆகும். ஆகவே இங்கு நாங்கள் முதலில் வெட்டுத்துண்டை காண்கின்றோம். 0,3 என்ற புள்ளி y அச்சில் இருப்பதால் வெட்டுத்துண்டு c சமன் 3 ஆகும் என்று நேரடியாக c சமன் 3 என பெற முடியும். இப்ப c சமன் 3 என நாம் பெற்றிருப்பதால் அதை வைத்துக் கொண்டு m ஐ காணலாம். இப்ப படித்திறன் m ஐ காண்பதற்கு வையால் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம் என்பதை பயன்படுத்தலாம். இங்கு c தெரிந்திருக்கின்ற காரணத்தினால் c ஐயும் ஒரு புள்ளியையும் பயன்படுத்தி வெட்டு துண்டை காணலாம். பாருங்கள் c சமன் 3 என்பதையும் 1,8 என்ற அந்த புள்ளியையும் y சமன் mx சக c யில் பிரதியிட்டால் இதில் இருக்கின்ற y-னுடைய பெருமானம் 8, x-னுடைய பெருமானம் 1, c-னுடைய பெருமானம் 3. ஆகவே y சமன் mx சக c யில் இந்த 1,8 என்பதையும் c சமன் 3 என்பதையும் பிரதியிட்டு m ஐ காணுகின்றோம். ஆகவே m சமன் 5 ஆகும். ஆகவே நாங்கள் வெட்டுத்துண்டு c சமன் 3 படித்திறன் m சமன் 5 என்பதால் இந்த 2 புள்ளிகளுக்கும் ஊடாக செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை காண முடியும். y சமன் mx சக c யில் m-ற்கு பதிலாக 5ஐயும் c-ற்கு பதிலாக 3ஐயும் போட்டால் y சமன் 5x சக 3. ஆகவே 2 புள்ளிகள் தரப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த புள்ளிகளுக்கு ஊடாக செல்லுகின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்பதற்கு பொதுவாக நீங்கள் முதலில் படித்திறனை கண்டு பின்னர் படித்திறனையும் ஏதேனும் ஒரு புள்ளியையும் பயன்படுத்தி வெட்டுத்துண்டை காணலாம். அதிலிருந்து சமன்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது இப்படியான விசேடமான சந்தர்ப்பம் ஒன்றில் மையச்சில் அமைகின்ற ஒரு புள்ளி தரப்பட்டிருக்குமாக இருந்தால் முதலில் வெட்டுத்துண்டை கண்டு அதிலிருந்து படித்திறனை கண்டு அந்த புள்ளிகளுக்கு ஊடாக செல்லுகின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை காணக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு வினாவை கவனிப்போம். y சமன் 2x5 எனும் நேர்கோட்டிற்கு சமாந்தரமாக 2,5 புள்ளிக்கூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இங்கு உங்களுக்கு y சமன் 2x5 என்ற ஒரு நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக செல்லுகின்ற ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை காண வேண்டும். அவ்வாறு சமாந்தரமாக செல்லுகின்ற நேர்கோடு 2,5 என்ற புள்ளிக்கூடாக செல்லுகின்றது. அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை நீங்கள் காண்பதற்கு பாருங்கள் y சமன் 2x5 என்ற அந்த நேர்கோட்டினுடைய படித்திறன் 2 ஆகும். ஆகவே அதற்கு சமாந்தரமான நேர்கோடு யாவற்றினதும் படித்திறன் 2 ஆகும். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம் சமாந்தரமான நேர்கோடுகளுடைய படித்திறன் சமனாக இருக்கும். ஆகவே y சமன் 2x5 என்ற அந்த நேர்கோட்டுக்கு படித்திறன் 2 ஆக இருந்தால் அதற்கு சமாந்தரமாக எப்படியாக அமைகிற நேர்கோடாக இருந்தாலும் அதுக்கு படித்திறன் 2 ஆக இருக்கும். ஆகவே சமாந்தரமாக போகின்ற நேர்கோட்டுக்கு படித்திறன் 2 ஆக இருப்பதுடன் அந்த நேர்கோடு 2,5 என்ற புள்ளி கூடாக செல்லுகின்றது. ஆகவே இந்த 2,5 என்ற புள்ளியையும் படித்திறன் 2 என்பதையும் y சமன் mx சக c யில் பிரதியிட்டால் எங்களுக்கு c ஐ காண முடியும். பாருங்கள் 2,5 என்ற புள்ளியில் y ஆல் கூறு 5, x ஆல் கூறு 2. ஆகவே y-ற்கு பதிலாக 5ஐயும் x-க்கு பதிலாக 2ஐயும் படித்திறன் 2 m-ற்கு பதிலாக 2ஐயும் பிரதியிட்டு c ஐ காணுகின்றோம். பாருங்கள் 5 சமன் 4 சக c, c சமன் 1. ஆகவே y சமன் 2x5 எனும் நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக
2,5 என்ற புள்ளிக்கூடாக செல்கின்ற நேர்கோட்டின் வெட்டுத்துண்டு 1 ஆகும். வைசமன் 2x5 என்ற கோட்டுக்கு சமாந்தரமாக செல்கின்ற எல்லா நேர்கோட்டுக்கும் படித்திறன் 2 இருக்கும். இந்த நேர்கோடு 2,5 என்ற புள்ளிக்கூடாக செல்வதால் இந்த நேர்கோட்டுக்கு வெட்டுத்துண்டு வேறுபடும். வெட்டுத்துண்டு C சமன் 1. ஆகவே எங்களுக்கு எழுத முடியும் வைசமன் 2x5 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக 2,5 என்ற புள்ளிக்கூடாக செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாடு வைசமன் 2x1 ஆகும். கவனியுங்கள், வைசமன் 3x2 எனும் நேர்கோட்டிற்கு சமாந்தரமாக 0,5 என்ற புள்ளிக்கூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இப்பொழுதும் அதே போல் தான் அமைந்திருக்கின்றது. வைசமன் 3x2 என்ற அந்த நேர்கோட்டினுடைய படித்திறன் 3 ஆக இருப்பதால் அதற்கு சமாந்தரமாக செல்லுகின்ற எல்லா நேர்கோட்டுக்கும் படித்திறன் 3 ஆகும். அத்துடன் பாருங்கள், இந்த வைசமன் 3x2 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக செல்லுகின்ற நேர்கோடு 0,5 என்ற புள்ளிக்கூடாக செல்லுகிறது. ஆகவே 0,5 என்ற அந்த புள்ளி வையச்சில் இருப்பதால் வெட்டுத்துண்டு 5 என்பதையும் நேரடியாக சொல்ல முடியும். ஆகவே வைசமன் 3x2 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக செல்வதால் படித்திறன் 3, 0,5 என்ற புள்ளிக்கூடாக செல்வதால் வெட்டுத்துண்டு 5. ஆகவே அந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை எங்களுக்கு நேரடியாக எழுத முடியும். எம்மிற்கு பதிலாக 3ஐயும் சிக்கு பதிலாக 5ஐயும் போட்டால் வைசமன் 3x5 ஆகும். நல்லது மாணவர்களே, நாங்கள் இதுவரை சார்புகளில் ஏகபரிமாண சார்புகளுக்கு உரிய வரைவையும் அது தொடர்பான சில பிரச்சனைகளையும் பார்த்தோம். இதுவரை கற்ற விடயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்தோம். பாருங்கள், வைசமன் mxc வடிவிலான நேர்கோடு ஒன்றில் அமைந்த இரு புள்ளிகளின் ஆள்கூறுகள் தரப்படின் படித்திறனை காண்பதற்கும், வைசமன் mxc வடிவிலான நேர்கோடு ஒன்றின் வரைவு தரப்படின் அதன் படித்திறனை காண்பதற்கும், நேர்கோட்டு வரைவின் படித்திறனை அவதானித்து மாறிகள் இரண்டுக்கு இடையிலான தொடர்பை காண்பதற்கும் இதுவரை நாம் கற்றுள்ளோம். இன்றைய பாட அலகின் தொடர்ச்சியாக அடுத்து நாங்கள் இருபடி சார்புகளின் வரைவுகளை பற்றி அடுத்த வகுப்பில் ஆராய இருக்கின்றோம். அதுவரை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.